Hello students, welcome to Centum channel. 11th standard accounts unit 9 la 9th sum பார்க்கலாம் வாங்க. Give journal entries to rectify the following errors discovered afterனா நம்ம journal entry மாதிரி போடணும் sum. Preparations of trial balance. Purchase book was overcastனா நம்ம opposite entry போடணும். அப்போ பர்ச்சேஸ் வந்து எப்பவுமே நமக்கு எப்படி வரும், டெபிட்டில் வரணும். ஆப்போசிட்டாக போடும்போது பர்ச்சேஸ் வந்து இங்கே நம்ம கிரெடிட்டில் போடணும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். பர்ச்சேஸ் இங்கே கிரெடிட்டில் போட்டிருக்கேன். பர்ச்சேஸ் வந்து இங்கே கிரெடிட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். டூ பர்ச்சேஸ்ன்னு மேலே சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டூ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து 10,000 எக்ஸஸ் ஓவர் கேஸ் இன் பர்ச்சேஸ் புக் நவ் ரெக்டிஃபைடு. the entry first ஏக்கு ஓகேங்களா. செகண்ட் ஒன் repairs to furniture rupees 500 was debited to furniture account. repairs to furniture னா நம்ம எப்படி என்ட்ரி போடணும், repairs to cash இப்படி தான் நம்ம போடணும். ஆனால் இவங்க எப்படி பண்ணியிருக்காங்களா, ஃபர்னிச்சர் டு கேஷ், ஃபர்னிச்சரை டெபிட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆக்சுவலாக இதுக்கான கரெக்டான என்ட்ரி வந்து ரிப்பர்ஸ் டு கேஷ் தான். ஆனால் அவங்க ராங்காக ஃபர்னிச்சரை டெபிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்னிச்சர் டு கேஷ்னு அப்போ கரெக்டான என்ட்ரி என்ன, ரிப்பர்ஸ். இப்போ ரிப்பர்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட்டில் தான் வந்துடனேன் கரெக்டான என்ட்ரி. இங்கே டெபிட்டில் இருக்க ஃபர்னிச்சரை நம்ம கிரெடிட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா அந்த எரர் வந்து நமக்கு ரெக்டிஃபை ஆகிடும். அதனால தான் டூ ஃபர்னிச்சர் கிரெடிட்டுக்கு கொண்டு வரும். இப்போ ரிப்பர்ஸ் அக்கௌண்ட் டெப்டா டூ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் பீயிங் கரெக்டிங் ஆஃப் ராங் டெபிட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஃபார் ரிப்பர்ஸ் மேடு. ஓகேங்களா, இது செகண்டு. நெக்ஸ்ட்டு தேர்டு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 9th சம்மில் லாஸ்ட் என்ட்ரி கிரெடிட் சேல் ஆஃப் கூட்ஸ் டு அகில் நிலவன் for rupees 456 was credited to his account 654. Credit sale of goods to அகில் நிலவனுக்கு நம்ம எப்படி என்ட்ரி போடுவோம், அகில் நிலவன் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ்ன்னு போடுவோம். ஆனால் இங்கே கேஷ் வந்து ஓவராக இருக்குது பாருங்கள், எக்ஸஸாக இருக்குது. 456க்கு 654 இருக்குது. அப்போ இது எக்ஸஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்போசிட் என்ட்ரி போடுவோம். ஆப்போசிட் என்ட்ரின்னு எப்படி போடுவோம், இப்போது இதுக்கு ஒரிஜினல் என்ட்ரி அகில் நிலவன் டு சேல்ஸ் இதுதான். இப்போது நமக்கு எக்ஸஸ் அமௌண்ட் எக்ஸஸாக இருக்கிறதுனால ஆப்போசிட் என்ட்ரி எப்படி வரும், அகில் நிலவன் வந்து நமக்கு கிரெடிட்டில் வந்துடுவார். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், அகில் நிலவனை வந்து கிரெடிட்டில் எழுதியிருக்கேன். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு அகில் நிலவன் அக்கௌண்ட் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட், ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் 198 இதுதான். being credit sale to Akhil Nilavan was credited to his account 654 now rectified. இதுதான் 9th சம்மில் லாஸ்ட் என்ட்ரி. அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுதான் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.